ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ் சரஸ்வதி பார்க்க போகிறோம். தமிழ் சரஸ்வதியில் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேற்று பார்த்த சீனில் டக்குன்னு குழந்தை பிறந்துச்சுன்றாங்க. இன்றைக்கி பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போகலான்ட்டாங்க. சரி, இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முத குழந்தையெல்லாம் காமிச்சிருக்காங்க. குழந்தை க்யூட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒரு வழியாக சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரஸ்வதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராகினி கையால் தான் குழந்தைய தூக்கி கொடுக்கணுன்ட்டு போய் அந்த வீட்டில் நிற்கிறாங்க. இன்னொன்னே கடுப்பாயிடுச்சு அவங்களுக்குலாம். அவங்கெல்லாம் ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இரிட்டேட்டிங் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராகினியை உசிப்பேத்து விட்றாங்களாம். இது தான் ஒரு மூளை இல்லாத முட்டாளாச்சு. அதனால் இவங்க என்ன சொன்னாலும் கேட்குன்ட்டு குழந்தைய வாங்கிட்டு ஆசையாக கொஞ்சலான்னு நினைக்கிற டைமில் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்தியெல்லாம் எடுத்து வேறு லெவலில் வரவேற்றாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் குட்டி பேபி வீட்டுக்கு வராங்கல்ல, அதனால் ஆரத்தி எடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் இருந்துட்டு அடுத்த வேலையை பார்ப்போம், நம்ம ராகினிக்கு புரிய வைப்போம்னு சொல்லிட்டு இவரும் முயற்சி பண்ணுறாருங்க. கதை ஆரம்பித்ததுலேருந்து அர்ஜுனை கல்யாணம் பண்ணலேருந்து இப்போ வரையும் புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் புரிய வைக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த பரமுக்கு கால் பண்ணால் பரமு உஷாராயிட்டாங்க. வேறு லெவலில் உஷாரானதோடு அது மட்டும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணிட்டான். போயிட்டு பில்லோ எடுத்துகிட்டு போய் க்ளோஸ்அப்பில் நின்னா டக்குன்னு வீட்டில் இருக்கவங்க வந்துட்டாங்க. எப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம அர்ஜுனோட ஒய்ஃப், அதாவது ராகினி மட்டும் இல்லைங்க, நம்ம அர்ஜுனோட அக்காவே சேர்ந்து அடிச்சு கொண்டுடுவாங்க பரம்புவை. இது இந்த பரமுக்கு தெரியல. அது சரி. அதுக்கப்புறமா சொத்து மாற்ற போகிற விஷயம் தெரிஞ்சு வீட்டில் உள்ள எல்லாருமே கொந்தளிச்சு போய் கத்துறாங்க ராகினிகிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.